நேற்று ஓய்வை கொஞ்சம் ஹெவியாக போட்டதுனால இன்றைக்கி உடம்பை கிழிச்சே ஆகணும். சத்தியான ஒரு ஜீவன் லைட்டை டச் கொடுக்க ஸ்டாண்டிங் பேக் பிரிட்ஜ் மைல்டாக எட்டி பார்த்துச்சு. பட் ஃப்ளெக்சிபிலிட்டி சுத்தமாக இல்லை. அதை இம்ப்ரூவ் பண்ண அசிஸ்டட் பேக் பிரிட்ஜில் ஒரு செட் பண்ணிவிட்டு நானே சொந்தமாக ட்ரை பண்ணதில் ஃபார்ம் ஒரு 60% ஓகே. எதையோ சாதித்த மாதிரி இவ்வளோ பில்டப் கொடுக்குறானே, அது வேற ஒன்றும் இல்லை, முதுகு வலிக்குது அதுதான். ஐயா, நெக்ஸ்ட் பேக் ஹேண்ட் ஸ்ப்ரிங்க்கு தேவையான வார்ம் அப் பண்ணிவிட்டு களத்தில் இறங்கிட்டேன். இதோ இப்போ குதிக்கிறேன் பாருங்க. என் ஒரு வருஷ கேலிஸ்தனிக்ஸ் வாழ்க்கையில் இவ்வளோ கேவலமான பேக் ஹேண்ட் ஸ்ப்ரிங் அடித்ததே இல்லை. செகண்ட் அண்ட் தேர்ட் அட்டம்ப்ட்டும் அதே மாதிரி போக இது வேலைக்காகாதுன்னு மாஸ்டரே களத்தில் இறங்கிட்டாரு. அவரோட அறிவுரையை உன்னிப்பாக உள்வாங்கினேன்னா அதை பண்ணாமல் இங்கே ஆவியம் மனிதாவியம் விளையாண்டு இருந்தேன். எப்படி என் கிக்கு என்னானாலும் பரவாயில்லன்னு வானத்தை பார்த்து ஒரு குதிச்சதுல கால் ரெண்டும் கட்டிங் பிளேயர் மாதிரி போயிடுச்சு. கமான் ஈஸி, நான் உன்னை பண்ண வைக்கிறேன்னு சொன்ன மாஸ்டருக்கே கொஞ்சம் விட்டு இருந்தா தாடையிலேயே தட்டியிருப்பேன். நான் லொகேஷன் அண்ட் காஸ்டியூம் சேஞ்சு ஃபிளிப்ஸ் முடிச்ச கையோட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு ஒர்க் அவுட் பண்ண ரேஸ் கோர்ஸ்க்கு ஆஜராகிட்டோம். ஷோல்டருக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரிஸ்ட்டுக்கு நல்லா ரிவர்ஸ் ரோல் பண்ணி பவர் ஏற்றிட்டு புஷ் ஒர்க் அவுட்ல இறங்கியாச்சு. ஸ்டார்டிங்கே 2 பேரும் ஹார்டான ஹிந்து புஷ்அப்பில் ஆரம்பிச்சு கோஆர்டினேஷனோட கிளாப்பிங் புஷ்அப், அது முடிச்ச உடனே நார்மல் புஷ்அப். அப்பர் செஸ்ட்டுக்கு டெஃபினேஷன் கொடுக்க டிக்ளைன் புஷ்அப் பண்ணிட்டு சிறிதளவு வாக்கிங் பண்றதுக்குள்ள குறுக்க கையை விட்டாரு நம்ம கைப்புள்ள. அவர் யாருன்னு கமெண்ட்ஸ்ல கரெக்டாக சொல்றவங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்கு, அதை கடைசியாக சொல்றேன். ஃபைனலாக டைமண்ட் புஷ்அப் பண்ணி செஸ்ட்டை டாராக கிழிச்சதோட ஃபியூ மோர் ஒர்க் அவுட்ஸும் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அந்த கிவ் அவே நாளைக்கு சொல்றேன்.